இப்படி பாடினார்கள். ஆமா, எப்படி பாடினார்கள்? முடியாது, இப்படி பாடினார்கள். ஆமா, சூப்பர். அப்படி பாடிண்டு வரும்போது ஆமா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அழகான அம்சமா வந்துகிட்டு இருக்கா. ஆமா, அரசடி துறை வழியே வந்து கொண்டிருக்கிறார்கள். சரி. அப்படி அரசடி துறையிலே வந்து கொண்டிருக்கும் போது அரசடி துறையில ஆரிய முத்துப்பட்டன் அரண் பூசை செய்து கொண்டிருக்கான். பூசை செய்து கொண்டு ஆற்று மணல் குமைத்து ஆத்மலிங்கம் பிடிச்சு வச்சு சேத்து மணல் குமைத்து சிவலிங்கம் பிடிச்சு வச்சு அப்படி மந்திரம் சொல்லி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அக்கா தங்கை இரண்டு பேரும் அரசடி துறை வழியே அன்பாய் கூடி ஒன்றாய் வாரார். அப்போ பொம்மக்கா சொல்லுகிறாய், வேறழகனை பார்த்தல்லவோ ஏ தங்கச்சி நிம்மக்காளே, நமக்கு மஞ்ச துண்டு கிடைத்ததினால் மாப்பிள்ளை கிடைத்திருத்தான். அரசடியில் அமர்ந்திருக்கும் அமன் அழகனை பாரு அம்மா பாரு, மனமுடிக்கும் மாப்பிள்ளையா அந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறாரே என்று பொம்மக்காலும் சொன்ன போது பொம்மக்காலும் ஏது சொல்வார், இந்த பொம்மக்காலும் ஏது சொல்வார். பைத்தியக்காரி இந்த அரசடி துறையில பூஜை பண்ணின்றது பாரு ஆளு. நாமோ தாழ்த்தப்பட்ட சமுதாய பகடை இனத்தை சார்ந்தவர்கள். சரி, அந்த ஆளு பெண்குடும்பி வச்சிருக்காரு, பூணூல் போட்டிருக்காரு, பட்டநாமம் போட்டிருக்காரு, பட்டத்தாறு உடிச்சிருக்காரு, ஐயர் சாமி மாதிரி இருக்காரு. நீ ஆசையை பாரு, ஆசை நம்ம பகடை இனத்தை சார்ந்தவர். அவர் பார்ப்பனர், அவர் வந்து நம்மள மனமடிப்பாரா, ஆசையை பாரு ஆசைய போவோம் அப்படின்னு சொல்லி அருமை தங்கையாகிய செம்மக்காலை அழைத்து கொண்டு பொம்மக்கா வந்துகிட்டு இருக்கா. சரி, அப்ப பொம்மக்கா சொன்னா, அடி இந்த மனுஷன் நம்மளை அடைய முடியாது, அவர் பிராமணர், நாம பகடைச்சு அந்த தகுதி நமக்கு கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆசைக்கு சொல்லுங்க கேளு, அந்த மனுஷன் பூஜை பண்றாரு பாரு, அந்த தண்ணியில ஒரு தண்ணி அருந்தி சாப்பிட்டு போக முடியும், கையால தண்ணி சாப்பிட்டு போமே அப்படின்னு நினைத்த அக்கா தங்கை ரெண்டு பேரும் முற்றளவு துயிலை மன்றி மொய்குழால் அரசடியில் இறங்கி தண்ணீரை அலசி தண்ணீரை தாழ்ந்திருக்கும் போது இந்த தண்ணீர் அலசி பாருங்க. தண்ணீர் அலசும் போது அதை அதிதான் அடித்திடுமா ஆத்மலிங்கம் கரைந்திடுமா அதை ஏதிதான் அடித்தல்லவோ ஆத்மலிங்கம் கரைந்த போது ஆரிய பட்டண ஏறிட்டு பார்த்தானே, இந்த இருவரையும் கண்டானே, பொம்மக்காளின் அழகு கண்டு பிரமித்து போனான் முத்துப்பட்டான், பிரமித்து போனான் முத்துப்பட்டான். ரம்பை என்று கும்பிட்டானே, முன்னழகை கண்டபோது மோகம் கொண்டான் முத்துப்பட்டன். அரண் பூசை நமக்கு வேண்டாம், அந்த இளையால் கிடைத்தால் போரும், சிவராஜை நமக்கு வேண்டாம், சிவபூசை நமக்கு வேண்டாம், அந்த சிங்காரிகள் கிடைத்தால் போரும்.
ஆயுதத்தை கையில் எடுத்து ஆற்றிலே எறிந்தானே ஆற்றிலே எறிந்து விட்டு ஆரிய முத்துப்பட்டன் வந்தல்லவோ பொம்மக்காடு திம்மக்காடின் முன்னே வந்து வழி மறித்தான் பொம்மக்கள் தும்மக்கள் முன்னாலே வந்து வழிமறித்து முத்துப்பட்டனானவன் என்ன சொல்றான் தெரியுமா? பெண்களே பெண்களே அதாவது பெண்களை பார்த்து சொல்றான் பாருங்க. பெண்ணே பெண்ணே உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? பெண்ணே உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? சொல்லு திறமையாகுது சற்றே என் முன்னாலே நில்லு. ஓடணுமானாலும் கல்லு வேறே பரிகாசம் சொன்னால் பறிபோகும் பல்லு. ஆண்டவன் செயலினால் உங்களை பெற்றாளோ என் மாமி அல்லாமல் வேறில்லை தாகந்தணிந்திட நேமி. சுழட்டுது நல்வாய் உணருது பெண்களே நன்மையுண்டு கையால் தண்ணீரும் தந்திரடி நன்மையுண்டு கையால் தண்ணீரும் தந்திரடி என் கண்களே என் கண்களே. வந்த சகுனமோ அக்காள் இவன் யாரு கேளு மடிய பிடிக்க வருகிறான் பாவி சண்டாளன் இவன் யாரு? பொழுது பிடிந்து வெகு நேரமாகுது பொம்மக்கா போக ஒட்டாமலே நம்மை மறுக்கிறான் திம்மக்கா. சாம்ப சிவநாதர் போலே இருக்கிறீர் சுவாமி. இந்த சக்கிரிய பெண்களை தீண்ட பொறுக்குமோ பூமி? வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவு பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மரகரமே மல்லிகைப்பூ வாழனையே பெண்ணே மரகரமே விட்டு பூ வாழனையே ஆடி வரும்
உருகிறேன் எம்மான் தூர்ந்த நல்லானே நொந்து நொந்து போனேன் அம்மா இருவருமே எண்ணுகிறாள் மாமன் மகன் போல மச்சாரி அவன் போல வழிமறித்து பேசுகிறாள் அம்மோ இங்கு இன்னும் நின்றோமானாள் இழிவு வந்து சேரும் என்று தட்டு தடுமாறுகின்றார் தங்கையும் நமக்கையுமா காடு செடிதான் கடலோ கட்டழகி 2 பேரும் அக்கா தங்கை 2 பேர்களும் காடு செடி கொடி கடந்து அப்பன் இருக்கும் தாழையடி குடிசையை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அவசரமா ஓடி வந்து தகப்பன் தங்கி இருக்கும் தாழையடி குடிசை நோக்கி தங்கையும் தமக்கையும் ஆவாரார். மக்களை கண்ட போது மால் பகடையது சொல்வார். அம்மா என் மகளே பெண்களே நேரமானதன் இங்கு தவிர்த்து வரும் விவரம் என்று தகப்பன் தானே கேட்ட போது எந்தகப்பா எந்தகப்பா 2 பேரும் மாறுபோது நரசடி துறை வழியே அக்கா தங்கை நாங்கள் மாறுபோது மோகித்து ஒரு பாப்பா எங்களை மோசம் செய்ய வந்தானப்பா. மாமன் மகனை போல மச்சாவி அவன் போல அவன் மருவி விளையாட வந்தான். நாங்கள் பெற்றவர்க்கு பிள்ளையாக தலை தோடி வந்தோம் அப்பா. மழக்கையில் தகப்பனுக்கு வந்தோம் அப்பா ஒன்னிடத்தில். யார ஒரு பாப்பா வந்து எங்களை அநியாயமா வழிமறிச்சாப்பா நான் பெத்தோம் அப்படின்னா அவன் யாரு அப்படின்னு அங்கார கோபத்தோடு சாப்பாடு பெற வச்சுக்கிறோம். அந்த அந்தணனை போய் பார்ப்போம் என்பதாக சொல்லி கச்சை வாருந்தி கட்டி கச்சை வாருந்தி கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டாள் கட்டி வாருந்தி கட்டி தாமரப்பூ சுங்கலிட்டாள் மாடருக்கும் கத்தியோடு அருந்தாலி கம்பு கையுமாக கும்புவார் மிதியடிதான் அணிந்து மக்களையும் அழைத்து கொண்டு மாறாணி வாழ்பகடை மக்களை அழைத்து கொண்டு
மாவீரமால் பகட ஏ வருகின்ற வேளையில எப்பா 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 அதோ பாருங்க அந்த கீழே விழுந்து சாஞ்சிருக்கான் பாருங்க அவன் தான் பார்த்தானே வாழ்பகட ஐயோ தெய்வமே அவன் அந்தனராயிருக்காரு குங்குடும்பி வைத்திருக்கார் பூநூலு போட்டிருக்கார் பட்டநாமம் போட்டிருக்கார் பட்டத்தாறு உடித்திருக்கார் ஐயோ பிராமணனாயிருக்கானே நாமளோ பகட இனத்தை சார்ந்தவர்கள் அவரோ பார்ப்பனர் இனத்தை சார்ந்தவர் என்றாலும் நம்ம மகள் மீது ஆசைப்பட்டு அந்த அந்தனர் சரி ஒருவேளை நம்ம பிள்ளையும் பெத்த பிள்ளை இல்லையே நம்ம வளர்த்த பிள்ளைகள் தானே நம்ம தும்பபத்தி வேலையில கண்டெடுத்த பிள்ளை தானே ஆமா ஒருவேளை பிராமண பொண்ணா இருக்குமோ இருக்குமோ அப்ப இவ தலைவிதி இந்த மாப்பிள்ளைக்கு வாக்கப்படணும்ன்ற கிரகச்சாரம் இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒருவேளை நம்ம பெத்த பொண்ணுல வளர்த்த பொண்ணுதான் ஆமா ஒருவேளை பிராமண பொண்ணாக இருந்தாலும் இருக்கலாமே இருக்கலாமே அவர்கள் விதியின் விளையாட்டு அப்படி இருக்குமானா சரி அந்த ஐயர் சுவாமி நம்ம சொல்லுக்கு கட்டுப்படணும் ஆமா நம்ம சாரி கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டான்னு பிள்ளை கட்டி கொடுத்தாத்தா என்ன ஆமா ரெண்டு பிள்ளைகள் கெட்டி கொடுத்த வேண்டியது அப்படின்னு நினைத்து ஆமா ஒரு மருத மரம் பக்கத்துல சரி ஒரு கல்ல கையில எடுத்து மறைந்து நின்னுகிட்டு ஏன்னா ஐயர் சுவாமியா அவ கிட்ட போயிடப்படாராம் கிட்ட பேரப்படாது ஒரு மருத மரத்துல மறைமுகமா நின்னுகிட்டு சரி அவரு சொல்றா பாருங்க அல்ல ஐயாவே தம்பிரானே அருமை மக்கள் 2 பேர்கள் மக்கள் 2 பேர் அருமை மக்கள் 2 பேர்கள் அரசடி துறையில் வர மோகித்து ஒரு பாப்பா மோசம் செய்ய வந்தானா அந்த மூர்க்கனை 2 துண்டா வெட்டுவே அந்த மூர்க்கனை 2 துண்டா வெட்டுவே ஐயாவே தம்பிரானே அருமை மக்கள் 2 பேர்கள் தேவலோகம் தன்னை ஆளும் தேவனோ இந்திரனோ தேவாரி தேவனோ அரியே தேவாரி தேவனோ அரியே தத்திர வெயிலே நித்திரை போவும் சங்கடம் வந்ததென்ன ஐயனே சங்கடம் வந்ததென்ன ஐயனே சங்கடம் வந்ததென்ன ஐயனே ஐயனாதனே தெய்வகுல நாயகமே எழுந்தறியும் நாதனே தெய்வகுல நாயகமே எழுந்தறியும் நாகமரத்து நிழலில் பொய்ப்படும் நாகமரத்து நிழலில் பொய்ப்படும் கையை கொண்டு தட்டி சின்ன கல்ல கொண்டறிந்தெழுப்ப கண்ணிடித்து பார்த்தால் முத்து பட்டனும் கண்ணிடித்து பார்த்தா முத்து பட்டனும் அந்த மொழி சொன்னவுடன் தக்கிலியன் என்றறிந்து அப்போ முத்து பட்டன் முறை செப்புவான் அப்போ முத்து பட்டன் முறை செப்புவான் பெண்மக்களுடைய தகப்பன் இவன் ஆமா அப்படின்னு சொல்லி சரி இவ ஆரியமுத்து மட்டும் முரசு பாரஞ்சுட்டான் என்ன மாமா மாமா மாமு மாமு மாமோ ஆமா என்ன மாமு தாய் கூட பிறந்த எந்தன ஆசையம்மானே தாய் கூட பிறந்த எந்தன ஆசையம்மாவே எனது ஆசையம்மானே
உங்க சமர்த்திகளுக்கு ஆடிப்பட்டு ஓடி வந்தேனே உங்க சமர்த்திகளுக்கு ஆடிப்பட்டு ஓடி வந்தேனே ஓடி வந்தேனே உங்க பெண் மக்கள் மேல் காதல் கொண்டு ஓடி வந்தேனே நான் தாய் வருத்தேன் தமையனை இழந்தேன் தாய் வருத்தேன் தமையன் இழந்தேன் உனது மக்களாலே சந்தோஷமா தாரி கட்டி காந்த மாமாவே சந்தோஷமா தாரி கட்டி காந்த மாமாவே சாமி நைனா மாமான்னு கேட்காவளே என்ன பார்த்து மாமான்னு சொல்லிட்டாங்களே சாமி நைனா மாமான்னு கேட்காவளே ஆமா மாமான்னு சொல்றாவளே சொல்றாங்களே என்ன ஆச்சரியமா இருக்கு ஏமா சாமி சாமி ஏமி செப்பு சாமி 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 என்ன மாமான்னு கேட்கல என்ன பார்த்து மாமான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சரி அந்த தக்கிலிய பகடையாகி முத்துவரன் சொல்வான் என்ன சாமி நைனா நைனா நாங்க சாரியை பத்தி உங்களுக்கு சொல்றேன் கேட்கறேனா என்ன என்ன அப்படின்னு ஆமா அந்த வால்பகடை அவன் விளப்பத்தை சொல்றான் ஆமா நான் எல்லவோ எங்கள் குலம் சாமி நைனாவே நான் எல்லவோ எங்கள் குலம் சாமி நைனாவே நாங்க நாற்றமுள்ள விளக்கு தின்போம் சாமி நைனாவே நாற்றமுள்ள விளக்கு தின்போம் சாமி நைனாவே நைனாவே நான் எல்லவோ எங்கள் குலம் சாமி நைனாவே சாமி நைனாவே அந்த நாட்டமுள்ள நடத்திட்டு போம் சாமி நைனாவே அந்த நாட்டமுள்ள நடத்திட்டு போம் சாமி நைனாவே நாங்க ஆடு அறுப்போம் ஆமா மாடு அறுப்போம் ஆடு அறுப்போம் மாடு அறுப்போம் வார அறுப்போமே அடி அறுப்போம் துவடுதைப்போம் வார அறுப்போமே அதை எடுத்து கடைக்கு கடை கொண்டு விற்போமே கல்லதுதான் குளிக்கணுமே சாமி நனாவே சாராயம் குடிக்கணுமே சாமி நனாவே கஞ்சி குடிக்கணுமே சாமி நனாவே சாமி நனாவே எங்கள் குலம் தக்கிலியல் தானையினாரே எங்கள் குலம் தக்கிலியல் தானையினாரே தொழில் பார்க்கணும் வில்லுப்பட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கை பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உழைக்கணுமே சாமி நனாரே உங்க பட்டக்கார உழைக்கணுமே சாமி நனாரே இத்தனையும் செய்திருத்தாலும் இன்னும் ஒன்று கேளும் ஐயா உங்களுக்கு உங்க அண்ணமாருக்கும் ஒரு நாளும் கூடாதென்று விடுதலை சீட்டு எழுதி வருகிறாரா விடுதலை சீட்டு எழுதி வருகிறாரா என் மகளை விவாகம் செய்து தாரேன் ஐயா
நைனா நான் சொல்றது அத்தனைக்கும் சம்மதமா? ஆமா சம்மதமா. நைனா சம்மதம்னா சொல்லுங்க. சரி. நீங்க உங்க அண்ணமாருக்கும் உங்களுக்கு ஒரு நாளும் கூடாதுன்னு விடுதலை சீட்டு வேணும். உங்க பெண் கூடயுமே பூனை இல்ல அத்து எறியணும். ஆமா. இவ்வளவுக்கும் சம்மதிச்சா என் மகளை கட்டி தாரம்னா. சரி. அப்பந்தான் ஆரியப்பட்டன் என்ன ஆசைப்பட்டது நினைக்கணும்னு ஒரு புடிவார். ஆமா. அதாவது எப்படியாவது கண்ட பெண்களை கைபிடிக்கணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரியமுத்து பட்டனான் அவன். அத்தனைக்கும் சம்மதித்து அத்தனைக்கும் சம்மதித்து அத்தனையும் செய்வேன் அன்பு அவசரமா ஓடி வாரான் சிங்கபுரமதிலே அக்ரகார தெருவதிலே அண்ணமார்கள் அமர்ந்திருத்தான். அண்ணான் நாயங்கமையா அறிவிப்பதை கேளுமையா அரசடி துறைகளிலே அறம்பூச செய்யும் போது அத்தாழங்கையை கண்டேன் அண்ணா. நான் கண்டதொரு வெண்மகளை கல்யாணம் செய்ய போரே. எங்கேடா போயிருந்த? ரொம்ப நாளா காங்கலிய அரசடி துறையில கண்ட பண்ண கல்யாணம் பண்றீங்க. ஆமா, உனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னது யாரா? கல்யாணம் பண்பாக்கணும், பெண்ணு வருது, வரதட்சணை வருது, எல்லாம் கொட்டி கொடுக்கணும். நீ கண்ட பண்ண கல்யாணம் பண்றேன்னு சொல்றிய, அந்த பெண்ணுக்கு எந்த ஊருன்னு கேட்டியாடா? அந்த பெண்ணுக்கு எந்த ஊருன்னா அண்ணா தெரியும். அப்ப எந்த ஊரா? அண்ணாலடி ஊர் கிராமத்திலே அப்படின்னா அங்க ஏதா அக்கரகாரம், அங்க சக்கிலி பண்ணா இருக்கிறான், அங்க ஏதோ அக்கரகாரம்னா பகடையிலாடா இருக்காங்க அப்படின்னா. ஆமண்ணா சக்கிலி குளத்திலே தாலி கட்ட போகிறேன் அண்ணா அப்படின்னா. அண்ணமார்களுக்கு கோவம் வந்து இடம் அசுடு என்ன அசடு பேசிட்டு இருக்கான் பார்ப்பனா பகடையா ஜகிலி குளத்தை தாலி கட்ட போறேன்னு சொல்றான். என்னடா உளறான்? சிங்கமா இருக்குது, அசிங்கமா இருக்குது. பகடை இனத்தை சார்ந்தவனாயவன் பாய் பேல உண்மையான பார்ப்பாம்ல பகடைச்சு கல்யாணம் பண்ண போறேன்னு. அப்படிதான் தம்பிமார்கள் கூப்பிட்ட. தம்பி விராலி மாலைன்னு ஒரு புத்தகம் இருக்கு. விராலி மாலை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை எழுத்து விடாம படிச்சுட்டோம்னா கிறுக்கு வந்துடும். ஆமா உண்மை. ஆமா, அதாவது இந்த விராலி மாலைங்கிற புத்தகத்தை எழுத்து விடாம இந்த பேய படிச்சிருக்காங்க. சரி, அதனாலதான் கிறுக்கு வந்துருச்சு. ஆமா, அதனால கைவேலங்கு போடுங்கடா, கைவேலங்கு போடுங்கடா, கால் விலங்கு போடுங்கடா, கழுத்துக்கும் காலுக்கும் விலங்கு போட்டு கல்லறையில் தள்ளுங்கடா. அண்ணமார்கள் ஒன்று கூடி கைவரங்கு போடுகிறார், கால் விலங்கு போடுகிறார், கழுத்துக்கும் காலுக்கும் விலங்கு போட்டு கல்லறையில் கல்லியல் கதவை இழுத்து போட்டுகிறார். கல்லறையில் அமர்ந்து கொண்டு கதறுகின்றான் முத்துப்பட்டன். கருவில் உருவாய் சமைந்தவன் கற்பு கரசி நீங்களான் கைவலங்கு உடையனும் பட்டேனி பொம்மக்காளே பழுதுபடாத ரத்தினமே பட்டினி பண்போடி உண்மையின் நீயான விலங்கருதான் 12 தெரித்திடணும் என்று பெண்கள் கருணையாலே போட்ட விலங்கருதான்
தரித்திட்டது ஏ கை விலங்கு தரித்திட்டது கால் விலங்குதான் உடைந்திட்டது கழுத்துக்கும் காலுக்கும் போட்ட விலங்கு தரித்திட்டது ஏ கல்லறைய விட்டல்லவோ கட்டழகமாறான் விக்கிரம சிங்கபுரமும் விட்டு திரும்பி வாரான் கீழ்முகம் அம்பை மாநகரில் வந்து சாப்பு கடை திறந்து கைசான தோலருந்து மூணடி மிதியடி மிதியடி அவனோ முத்து வயிற்று கட்டுகிறான் கட்டுகிறான் காப்பு கடை திறந்து சைசான தோல் எடுத்து மூணடி மிதியடி முத்து வைத்து கட்டி கடைக்கு போறான் பின்கொண்டு எடுத்தான் பூனூர் அத்து எறிந்தான் பட்ட நாமத்தை அழிச்சான் பகட போல வேட்டி கட்டினான் அப்படியே ஆயிட்டான் பகட போல வேட்டி கட்டி அந்த ஒரு கடை தூங்கிக் கொண்டு இருந்தவன் தான் எழுந்திருந்து வாரானே அவன் எழுந்திருந்து வார போது இருக்கிடுமா மிதியடினா மிதியடியை கண்டபோது ஐயாமை மறந்தாம் வாழ்பகடை ஐயாமை மறந்த வாழ்பகடை மகளுக்கேற்ற மருமகன் தான் வந்துதானே சேர்ந்தாரன்று மருமகனே திருமொழியே மகளுக்கேற்ற ரத்தினமே மாமன் சொல்லும் வார்த்தைகளும் நீங்க வந்து என் மகளை கல்யாணம் செய்ய வருவதனாலே உங்க பரிசப்பணம் எனக்கு வேண்டாம் உங்க பவுசு இருந்தா போதும் ஐயா கல்லு கூட எனக்கு வேண்டாம் உங்க சந்தோஷம் போதும் ஐயா பன்றி போஷணம் என்னோடு பாக்கு வெட்டிலை கிளவும் என்னோடு பட்டண பிரவேசமும் என்னோடு பணக்கிழவு அனைத்தும் என்னோடு நீங்க மாப்பிள்ளையா வந்தா போதும் என் மகளை கட்டிக்காரேனையா பார்த்து ஜனம் குறித்து நாள் காலும் நாட்டினானே அவன் ஊரழகித்து பாக்கு வைத்தான் உறமுறைய நடத்துகிறான் உற்றாரும் உறவினருக்கும் உறுத்து உள்ள மக்களுக்கும் ஊரலை புகழைத்தானே அரமனை வாசலில ஆன குட்டக பந்தல் போட்டான் வன்னி மரம் வகுந்து வாழெல்லாம் பந்தல் போட்டான் கையாமோங்கில் மரம் வகுந்து அங்க முத்தவெல்லாம் பந்தல் போட்டான் ஐயா தென்னையே மரம் வளர்ந்து அங்க தெருவெல்லாம் பந்தல் போட்டான்
பந்தல் போட்ட கால்களுக்கு பச்சை வாழை கொலை நிறுத்தி வாழையோடு கமுகு நாட்டி வளைவுகள் அமைத்து அரும கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமா செய்யணும்னு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். போட்டு அரகரா என்று சொல்லி அருமையுடன் பூட்டுகிறார். சிவ சிவா என்று சொல்லி திருப்பூட்டினார். முற்றுப்பட்ட பெண்ணோமாக மணவரைய சுற்றுகிறார். சுண்டு விரல் பிடித்து சுற்றி வாரார் மணவரைய அம்மே மிதித்தார்கள். அருந்தறிய மாட்டார்கள். நல்லதொரு வேளையில மணமக்களை அழைத்து கொண்டு நடக்கு முன்னே அமர வைத்து பாரும் பழமும் கொடுத்தார்கள். கைமறி சுழலெல்லாம் கொடுத்தல்லவோ வாழ்த்துகிறார் வாழ்த்துகிறார். பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவியூ பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலே கட்டு முடிந்த பின்னால் சாப்பாடு சௌகரியங்கள் தான் முடிந்தோ ஒரு முறைகள் முடிந்தல்லவோ பட்ட என்பவர் கையனும் தும்மக்காய 2 பேரும் நாட்பானைக்கு ஒரு பருமாறினார். தலமாலையரை போட்டு தாரக்கையை தான் படைத்து ஆறாமீன் அவியல் வைத்து அவிரமீன பொறித்து வைத்து செண்ட மீனை வறுத்து வைத்து கெளுறு மீன பொறித்து வைத்து எருமாட்டு உப்பு கண்டோம் மறுத்து எடுத்து வைத்து கண்டு குட்டி உப்பு கண்டம் பருவ வறுத்து இலையில் வைத்து ஐயா குட்டியிலே காரயமும் அந்த புடுவையிலே தென்னங்கல்லும் கொண்டு யானை வைத்திருத்தார். பெண்மீது ஆசைப்பட்டு கள்ளதுதான் குடித்தாரே. அவத்தாராயமும் குடித்தாரே. கண்டு எடுத்து உண்டாரே. கொம்மக்கால் மீராசையாலே ஆசையாலே கள்ளதுதான் குடித்து தாரே கொடுத்து கண்ணதுதான் குடித்ததினால் கள்ளதுதான் குடித்ததினால் கண்ணுவலி வந்துரையா கண்ணுவலி வந்துரையா ஐயா கண்ணுவலி உவத்திரத்தில் உவத்தி பட்டணம் கட்டப்படும் நாளையில படத்தே ஒரு தீமையில தரணி எங்கோ ஜாரி பெற்ற சங்கரங்கோவில் பட்டத்திலே மல்லி கரண்டு என்ற தேவர் குளம் அந்த தேவர் குளம் தன்னரிலே ஐயா தேவமார்கள் வாழ்ந்து வாழார். ஐயா வாழ்ந்து வரும் நாளையில அந்த மலையடுதாயில்லாம் மாபரம் பஞ்சமது வந்தேடுமாம். அப்போ கையிலே காசும் இல்லை. அங்க கரம் கொடுப்பார் யாரும் இல்லை என்று 1000 கள்ள நாட்டார் ஆலோசனை செய்துவாரா.
1000 கள்ள கட்டாரம் சேர்ந்து நமக்கு கஷ்டமா இருக்கு களவாட போனோம் அப்படின்னு கலந்துரையாடி கொண்டிருக்கும் போது அந்த குற்றாலத்தில் சித்திரை சபையில தங்க ஓடு அந்த வெயில்ல இலைய நிற்கும் போது காகம் அதுல மிதித்து பறந்து வருது. அப்ப காகம் பறந்து வரும்போது வடக்கு நோக்கி வரும்போது இந்த காகத்தினுடைய காலில் தங்கத்தை கண்டார்கள். அப்ப தெற்கிறதுதான் இந்த காகம் பறந்து வருது. அது தங்கம் காலில் தங்கம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப செல்வம் கொளிக்கக்கூடிய நாடு தென்னாடு. அதனால களவாட வேணும் என்று 1000 கள்ள நாட்டார் 1000தோடு வாரார் களவாட வேணும் என்று கள்ள நாட்டார் வாரார்கள். ஈட்டி தமிழ்நாடு கொண்டு கட்டாரி கையுமாக 1000 கள்ள நாட்டார் 1000 வாணியோடு வாரார்கள். பள்ளிக்கரந்து என்ற தேவர் கொள்ளம் அங்கிருந்து வாரார்கள். அழகிய பாண்டிய பரமூவிட்டு அதற்கடுத்து வாரார் மானூர் ரஷ்டாவளியார் நெல்லை டவுன் விட்டல்லவோ புதுப்பேட்டை வழியாக கல்லூர் விளக்கும் விட்டு அரிய நாயகிபுரம் வரையாக முக்கூடல் தான் கழித்து மாறாயில் ஒரு முகமா அந்த பாப்பா கூடி தான் கழித்து சென்முகமா வாரார்கள். திருப்பதி மருதூர் தான் கழித்து பாரார்கள் சண்முகம்மா தாமரபரணி யாரும் விட்டு சாட்டுப்பட்டு ஊர்காடு அம்பை மாநகரில் வந்து 1000 கள்ள நாட்டார் வந்தல்லவோ அந்த களமாட வேணும் என்று கள்ள நாட்டார் வந்தல்லவோ சுப்புத்தேவர் இடமறிலை சுப்பு வந்து கேட்டார்கள். ஐயா சுப்புத்தேவர் ஐயா பண்ணி கறந்த தேவர்களும் அந்த பஞ்சம் வந்ததுனால களவாட வந்திருக்கின்றோம் களவாட வந்திருக்கோம் என்று சொல்லும் போது சுப்புத்தேவரானவர் அம்பை மாநகர் முழுதும் என்னுடைய காவலையா ஏதும் செய்ய முடியாது. அந்த துறைமுத்தையன் வாசலிலே 1000 பசுக்கள் உண்டு. பசுக்கடை காத்த பகடையவன் மால பகடையவன் அவன் இறந்து 8 நாளாக்கி ஒரு பிராமண பட்டந்தானே அந்த பசுக்கடையை காட்டுவாரான். மகனை இறந்து 8 நாளாக்கி அங்கு நீ போனிறானா 1000 பசுக்களையும் சாய்க்கலாமே என்று சொன்ன பாட்டை கேட்டு 1000 கள்ளர்களும் வாரார்கள். ஐயன் பெருமத்தையன் பசுக்கடையில் 1000 பசுக்களையும் 600 நிலை சாய்த்தார். 1000 பசுக்களையும் 1000 கள்ளர்களும் சாய்த்து கொண்டு போகவும் காற்றினாய் பூச்சினாயானது ஓடோடி வந்து இந்த அரண்மனை தன்னறி
ஆரியப்பட்ட நவனம் கள்ளதுதான் குடித்தடினார் கண்ணு வலியோடு துடித்திருத்தான் அந்த பட்டன் அருகில் வந்து பொம்மக்கா கால் பிடிக்க ஜிம்மக்கா கை பிடிக்க அப்பம் காட்சினாயி வந்தல்லவோ பட்டனை சுற்றி வருகுறையா காட்டினாயும் ஊற்றினாயும் பட்டரை சுற்றி சுற்றி வருகுறையா அப்பும் காட்டினாய் சாதனை கண்டு கண்ணு வலி உவத்திரட்ட கட்டப்பாடும் பட்டனவாள் காய்ச்சினாய்க்கு பின்னாலே கட்டளை என ஓடி வாரா பார்க்கும்போது பசுக்கடையில 1000 பசுக்களையும் காங்கல. சரி, உடனே மாங்காவை எடுத்து வட்டப்பாறையில வைத்து ஊதினா மாங்கா சத்தம் காரில் கேட்டு மாங்கா சத்தம் காரில் வருகுறையா பசுக்கள் 1000 பசுக்களும் பட்டம் முன்னே வந்துட்ட பாட்டார்கள் கல்ல நாட்டார் பதறி மெல்ல என்று ஒன்றமாக செய்கிற 1000 பசுக்களையும் அழைத்துத்தானே பட்டனார் என்று சொல்லி கள்ள நாட்டார் அவர் எல்லோரும் ஓடிவார் அவன் ஒருவனாக இருந்து கொண்டு ஊக்கமாக நடத்துகிறான் 1000 பேரும் சேர்ந்தல்லவும் அவனை கொல்ல வேணும் என்று 1000 பேர் கள்ளர் வந்து ஆரியப்பட்டனோடு எடுத்து மெல்ல போராடினார். சண்டை அது போடும்போது ஆரியப்பட்டனவன் 1000 கள்ளர்களை 1000 கள்ளர்களை அவர் எதிர்த்து நின்று போராடினார். இப்படி 1000 கள்ளர்களை போராடும் போது 1000 திணிக்கும் ஒரு கள்ளனை கொண்டு குவித்தார், சாய்த்தார் முத்துப்பட்டன். அப்ப ஒரே ஒரு கள்ளன் சவத்தோடு சமமாக மறைந்திருக்கின்றான் அந்த கல்வன். அப்ப 1000 பேரையும் கொண்டு விட்டோம் என்று ஆரியப்பட்டனானவனும் அவன் கரி சட்டி ஓடையில கரி சட்டி ஓடையில கட்டிய கழுவுகிற வேளையில அந்த ஒண்டி கள்ளன் ஓடி வந்து கையா உற்றதொரு பட்டனைத்தான் பல்லையத்தை கொண்டல்லவோ பங்குலையா குத்தினார். அப்ப பட்டன் அவர் பார்த்தார், குத்து வாங்கி பல்லையத்தை தாண்டிருந்து கள்ளனைத்தான் குத்தினாரே கட்டழக முத்துப்பட்ட கல்லறை வில்லுப்பட்டு பிடிச்சிருச்சுன்னா ஸ்கைவு பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவன் பாரமுடி சாய்ந்தானே யாகத்து மாடிந்தானே இந்த திறமை உள்ள முத்துப்பட்டன் அவன் சிவலோகம் சேர்ந்தானே. காத்தினாயும் பூத்தினாயும் கதருரையா அழுகுரையா அது ரத்தத்திலே பொருளுரையா ஒரு நிமிடத்திலே வருகுரையா.
இப்படி காற்றினாயும் ஊற்றினாய் இரத்த கலரியாக வரும்போது பொம்மக்கா கிம்மக்கா 2 பேரும் கணவனுக்கு ஆகாத கனவு கண்டார்கள். அக்காலும் தங்கையுமா அவர்கள் தண்ணீர் குடமெடுத்து அவர்கள் தண்ணிக்கு வாரபோது தாரி மடம் முறிந்து ஐயா சந்தியிலே விழவும் கண்டாள். 5-6 பெண்கள் கூடி ஏன் ஐயோ பாவி செய்வோம் அள்ளி பிறக்கிடவே கனவு கண்டா இந்திக்கணர் இடிய கண்டாய் இருவாட்டி தோப்பும் அழிய கண்டாய் பின்னாய் வளர்த்த மரம் பிச்சை மரம் வாட கண்டாய் முற்றத்திலே வளர்த்த மரமோ முருங்க மரம் முட்டோட சாய கனவு கண்ட கனவு கண்டு 2 பேர்களும் திடுக்கிட்டு முழித்து எழுந்து தங்கை மக்களே நான் பாவி ஒரு கனவு கண்டேன் அம்மா. அவளும் அக்கா நானும் கனவு கண்டேன் என்று நாம் பாவி கண்டதொரு கணவரூரான். ஐயா கணவனுக்கு ஆகாது நான் பெண்பாவி நான் கண்டகனா ஏன் ஐயோ பாவி செய்வோம் ஐயாம்பூமானுக்கு ஆகாது. ஐயோ பழுக்கடைக்கு போன கணவரை காணவில்லை என்று அக்காலும் தங்கையை அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற போது அங்க காற்றினாயும் பூச்சினாயும் கதறி அழுது வருகுறையா ரத்த கலரியாக அந்த போது ஐயா காற்றினாய் கண்டாளே காற்றினாயே கண்டாளே பொம்மக்காலும் திம்மக்காலும் ஐயா கதறி மெல்ல தெய்வமே கதறி மெல்ல துடித்தார்கள். காற்றினாய் இரத்த கலரியா வருவதை கண்டு என்ன நடந்ததோ தெரியவில்லை என்று ஐயா காற்றினாய்க்கு பின்னாலே கதறி அழுது கொண்டு ஆறானார்கள். அக்காரங்கை 2 பேரும் அழுது துடித்து மெல்ல வாரார்கள். ஐயா மாடம் ராவுக்களே ஐயா மணிப்புறாவே புள்ளினங்கா மன்னவனை கண்டதுண்டா நீங்க கண்டிருந்தா சொல்லுங்களே. காடே கௌதாரிகளே காட்டில் வாழும் பத்திகளே என் கணவனை கண்டதுண்டா நீங்க கண்டிருந்தா சொல்லுங்களே. இந்த பட்டனூட படுகளத்தை பட்டனூட படுகளத்தை ஏன் ஐயோ பாவி தெய்வம் அந்த பாவையர்கள்
அந்த பாவையர்கள் வந்து கண்ட பட்டனுட படிகளத்தை பட்டனுட படிகளத்தை இரண்டு பாவையர்களும் வந்து கண்டார். அவன் அடித்து விழுந்தாரே, அடித்து மெல்ல விழுந்தாரே. இளையார் 2 பேரும் அந்த ஆளனுடைய தலையமாட்டி முட்டி அழுதாளே. முத்து பட்டனுடைய கால் மாட்டி உடலை பொறுத்துகிறாள். கணவன் உள்ளழகை பார்த்தழுதா தலையே பொறுத்துகிறாள், தலையை பொறுத்துகிறாள். தங்கையும் தமக்கையுமா கணவன் தன்னழகை பார்த்தழுதா கல்லடித்து தூளாக்கி எங்கனவா ராஜமன்னா உங்களுக்கு காலம் வந்தான் எப்படியோ கையாயிரும்படித்து தூளாக்கி எங்கனவா பிராணநாதா உங்களுக்கு யமன் வந்தான் எப்படியோ கணறுகளும் உங்களுக்கு இருவாச்சி தோப்புகளும் ஐயா இந்தி கிணறு அங்கிருக்க எங்கனவா ராஜமன்னா நீங்கள் இடம் விட்டு மாண்டதல்ல எங்கனவா ராஜமன்னா ஐயா எஜமானே ரசகிலியே நாமாளியே ஒன்று கட்டி ஒரு மயிலை நான் பிடித்தடைத்தேன். மாளிகை அங்கிருக்க என்கணவா பிராணநாதா நீங்க மயில் போன மாயமல்ல மன்னா கோட்டை ஒன்று கட்டி அது குயிலை நான் பிடித்தடைத்தேன். மன்னா கோட்டையது அங்கிருக்க எங்கனவா பிராணநாதா பறக்கு மகளாம்பூ ஆளனாகிய பட்டனுக்கு அருகாமையில் வந்து அக்கா தங்கை 2 பேரும் அழுது துடித்து இப்படி ஒரு அழகனுக்கு வாழ்க்கைப்பட்டு வாழ முடியாமல் போன நாங்கள் இப்படி தவியாக தவிக்கிறதுக்கு தலையில் இழுத்து வந்ததோ என்று அம்மா தலையே தான் மகுந்து என்ன பெற்ற அம்மா என்பவள்தான் எனக்கு தாழாம்பூ சூடும்போது ஏன் தலையில் எழுத்தரைத்தான் ஏன் ஐயோ பாவிடுவோம்
எனது தாய் கூட தெரியலையா தான் மகிழ்ந்து விட்டு போதும்போது ஏன் ஐயோ பாவிடைவோ ஐயா ஒட்டி எடுத்ததனை எங்க அம்மா ஒரு நாளும் தெரியலையா அவன் கால் மாட்டி இருந்து கழுது அழுது கொடுக்கும் போது தெய்வமே இந்த உலகத்தில் பெண்ணாக பிறக்கலாமா இப்படி பேரழனுக்கு வாக்கப்பட்டு நாங்க காவு கொடுக்கவா நாங்க பின்பிறந்தோம் என்று அழுது துடித்து அக்கா தங்கை 2 பேர்களும் இணைந்து ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டவர் இனி வரமாட்டார்கள் என்று இப்படிப்பட்ட வீரனை வீர திருமகனை அழகனை அன்பு தெய்வத்தை மறந்து நாமல் மறந்து உயிர் வாழ முடியுமா என்று அழுது துடித்து புலம்பினார்கள். இப்படி மன்னனை மறந்து மாநிலத்தில் இருக்க முடியுமா என்று மனமெல்லாம் உருகி கண்ணீர் விட்டு கதறி அழுது இந்த உலகத்தில் இருக்க வேண்டுமா என்று அழுது நம்ம கணவனோடு நாமளும் உயிர் வாழ வேண்டும் என்று நினைத்து காட்டு எருப்பறைக்கு சந்தன கட்டை அடுக்கி கணவனாகிய முத்துப்பட்டனை எடுத்து கட்டையிலே வைத்து பொம்மக்கால் வலதுபுறமும் திம்மக்காய் இடதுபுறமும் காற்றினாய் வலதுபுறமும் கூற்றினாய் இடதுபுறமும் இப்படி அமர்ந்து அந்த பொம்மக்கால் தும்மக்கால் இறைவனை நினைத்து இறைவா நான் கற்புக்கரசியா இருந்தது உண்மையானால் கணவனை கண்கண்ட தெய்வம் என்று நான் நினைத்திருந்தது உண்மையானால் நீண்ட காலம் நீதிக்கு வாழலாம் என்று நினைத்தது உண்மையானால் நாங்கள் வென்று தணிய வேண்டும் என்று நினைத்தார்கள். அக்கா அங்கு 2 பேரும் ஆண்டவனின் அருளாலே வென்றுமல்ல தனிந்தார்கள். பேரவிக்கணங்கள் இல்லாமல் அப்பன் துறைமுத்தையன் ஓடி வந்து ஐயா துறைமுத்தையனார் வந்தல்லவோ ஐயா செம்பு சேலம் எடுத்தாரே ஐயா செம்பு சேலம் கொண்டல்லவோ ஐயா செம்பு சேலம் எடுத்தாரே ஐயா செம்பு சேலம் கொண்டல்லவோ இந்த கண்ணீரை தொழித்தல்லவோ அங்க பெரம்பை கொண்டு தட்டுகிறார். நம்மளை லவ் பண்ணுறதுக்காக தன்னோட சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்து தன்னோட சாதிசனத்தை தொழிலை மறந்து நம்மளோட தொழிலை ஏற்றுக்கிட்டு எங்களுக்காக அவர் வந்தவர். அவர் இல்லாத இடத்துல நாங்கள் வாழ மாட்டோம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட நாங்கள் உடன்கட்டை ஏற போகிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதை அவங்க ஒத்துக்கல. உடன்கட்டை ஏறுறதுலாம் ரொம்ப பாவம், இது நம்ம இருந்தும் நம்ம இப்போ இந்த மாதிரி விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அவங்க இது பண்ணி அந்த பஞ்சாயத்தை சிங்கம்பட்டி ராஜா கிட்ட போகுது. இப்போ சிங்கம்பட்டி ராஜா இந்த மாதிரி இப்போ சூழ்நிலை கேள்விப்பட்டவுடனே அப்போ இவங்க இந்த அளவுக்கு இவர் மேலே பாசமாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, இல்லை உங்களுக்கு நான் என்னோடய ராஜாங்கத்திலே நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு மேலே எந்த பழி சொல்லு வராது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. வேண்டவே வேண்டாம், எங்களுக்காக வந்தவர் எங்கள் முத்துப்பட்டர், அவர் இல்லாத உலகத்தில் நாங்கள் வாழவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து எங்களுக்கு இந்த மாதிரி அவரோட உடன்கட்டை ஏறுறதுக்கு வழி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் சந்தன கட்டையில் எல்லாம் ரெடி பண்ணி பூப்பந்தல் போட்டு அவங்களுக்கு அந்த இப்போ பட்டவராயன் சுவாமி கோயில் இருக்கு இல்லையா, சொரிமுத்தையனார் கோயில், அங்கே அந்த இடத்துல எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அங்கே வச்சு நம்ம பட்டவராயன் சுவாமியோட அம்மாக்கா திம்மக்காவும்
ஒன்றா உடன்கிட்ட ஏறி 2 பேருமே தெய்வத்தோட தெய்வமாக ஐக்கியமாயிடுறாங்க. அங்கே இதோட சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம சொரிமுத்தையனார் கோயிலில் நம்ம சிங்கம்பட்டி ஜமீன்லேருந்து அவங்களே இந்த சாமிக்கு வந்து சிலை எழுப்பி ஒரு ஆலயம் எழுப்பி அந்த இடத்துல நம்ம முத்துப்பட்டரான பட்டவராயரையும் அம்மக்கா திம்மக்காவையும் வைத்து வணங்கி வராங்க. இன்றைய அளவிலையும் அந்த கோயிலில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஒவ்வொரு வருடமும் வரலாற்று சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் வில்லுப்பாட்டு படித்து அதே நேரத்தில் இந்த முத்துப்பட்டராயர் கதையை சொல்லி படுகளம் சாயிருந்து ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. அந்த படுகளம் சாயும் நிகழ்வு வந்து போது ஒரு கருடன் வந்து வில்லுப்பாட்டு படிக்கும்போது சரியாக அந்த படுகளம் சாயும் நிகழ்வில் கருடன் அங்கு வட்டமிடும் என்று கூறப்படுகிறது. அதே போல் செருப்பும் காணிக்கையாக இந்த கோயிலுக்கு செலுத்தப்படுகிறது. அந்த செருப்பு இந்த கோயிலில் எதுக்கு காணிக்கையாக செலுத்தப்படுகிறதுனா, அவர் வந்து செருப்பு தைக்கும் தொழில் பார்த்ததுனால இங்கே வந்து கைகால் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து இங்கே செருப்பை காணிக்கையாக செலுத்துகிறாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, செருப்பு இந்த வருடம் காணிக்கையாக செலுத்திட்டு அடுத்த வருஷம் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த செருப்பில் வந்து செருப்பு தேஞ்சிருக்கும். அதே மாதிரி சாணி இதெல்லாம் இந்த சகதி எல்லாம் ஒட்டியிருக்கும். இது எப்படின்னா, பட்டவராயரை வந்து அந்த செருப்பை அணிஞ்சு இரவு நேரத்தில் ஊர்வலம் போகிறதா அங்கே வந்து நம்பப்படுது. அதே தான் உண்மையும் கூட. இந்த பட்டவராயர் சுவாமி வந்து இன்றையளவும் நகர்வலம் வந்து அத்தனை மக்களையும் பாதுகாத்து வருகிறார். இவருடைய வழிபாடும் மிகவும் சிறப்பான வழிபாடாக நடந்து வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு தெய்வங்களோட கதைகள் உங்களுக்கு சொல்லப்பட வேணும் அல்லது இந்த கதைகளில் எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சின்ன லைக் கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒர்க்குக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.